ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் அளவு மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன சைஸில் ஒரு 4 பட்டை, 6 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. பெரிய சைஸில் 2 தக்காளியை மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு காஞ்ச வத்தல் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. மீடியம் சைஸில் 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.